ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பயிற்சி 4.7ல் 11ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. ஓவை மையமாக கொண்ட ஒரு வட்டத்தில், ஒரு வட்டத்தினுடைய மையம் ஓ. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் சம நீளமுள்ள நாண்கள் PQ மற்றும் RS. ரெண்டு நாண்கள் இருக்கு. PQங்கிற ஒரு நாண், RSங்கிற ஒரு நாண். ரெண்டும் சம நீளம் உள்ளது. PQ is equal to RS. ரெண்டு நீளம் சமம். மேலும் POQ, கோணம் POQ is equal to 70 டிகிரி எனில் ORS என்ன? ORS என்ன? இந்த கோணம் என்னன்னு கேட்கிறேன். இந்த கோணம் என்னன்னு கேட்க. ஸோ POQ 70னா ROS 70. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்தாப்புல இருக்கு. உள்ளதில் கோணங்கள், உள்ளதில் ஒத்த கோணங்கள். இது 70னா இதுவும் 70. முக்கோணம் ROS எடுத்துக்கிடுவோம். இது 70 டிகிரி. இது ரெண்டு என்னன்னு பார்ப்போம். இதுவும் ஆரம், இதுவும் ஆரம். எதெல்லாம் ஆரம்? OP ஆரம், OQ ஆரம், OS OR எல்லாமே ஆரங்கள். ஸோ இது ரெண்டு சமம். அப்படிங்கல இது எக்ஸ்னா இதுவும் என்ன இருக்கும்? எக்ஸ். ஏன்னா சமமா இருக்க பக்கங்களின் எதிர இருக்க கோணங்களும் சமம். ஸோ இது எக்ஸ்னா இதுவும் என்னது? எக்ஸ். ஸோ முக்கோணம் ROSல், முக்கோணம் ROSல் 70 + எக்ஸ் + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் 180 நமக்கு தெரியும். ஸோ 70 மட்டும் இங்கிட்டு கொண்டு வருவோம். இந்த எக்ஸையும் கூட்டணும்னா 2x is equal to 180 - 70 110. ஸோ வெறும் எக்ஸ் மட்டும் வேணும்னா 110/2 அடிச்சு கொடுத்தோம்னா 55 டிகிரி. ஸோ ORS 55 டிகிரி. ORSின் மதிப்பு என்னது? 55 டிகிரி. ஓகேவா? ஸோ விடை 3வது. புரியுதா? முதல்ல இது 70னா இதுவும் 70. ஏன்னா உள்ளதில் ஒத்த கோணங்கள். அடுத்து இந்த முக்கோணத்தை மட்டும் எடுப்போம். எடுக்கையில இது ஏன் எக்ஸ் இதுவும் எக்ஸ்ன்னு போட்டேன் அப்படின்னு சொன்னா இது ரெண்டு ஆரங்களை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ரெண்டு ஆரம் சமம்னா ஆரங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கோணங்களும் சமமா இருக்கும். அதனாலதான் இது எக்ஸ்னால இதுவும் எக்ஸ்ன்னு போட்டேன். ஸோ இந்த முக்கோணத்துல மூன்று கோணங்களின் கூடுதல் 180. இது 70 போக இது ரெண்டும் சேர்ந்து 110 வரும். 2ஆல் வகுக்கையில 55 50.